அனைவருக்கும் வணக்கம். 4 மாசத்துக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் கமலாயத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காரு. அது எப்படி இருந்தது தீபிகா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். நிறைய கமெண்ட்ஸும் படிக்க முடிஞ்சது. வீடியோக்குள்ள டீடைல்டா இன்னைக்கு ஃபுல் அரசியல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளோட சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், எந்துமா நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்களா, ப்ளீஸ் நம்மளோட சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் சரி, ஓகே, உள்ள போவோம். இப்போ அண்ணாமலை அவர்கள் உள்ள வராரு, ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு அப்படிங்கும் போது அந்த ஒரு இடம் எப்படி இருக்கும்? இவ்வளோ தலைவர்கள் இருந்தாங்க, இவங்க எல்லாருக்கும் அரவணைப்பும் மரியாதையும் இப்படிதான் இருந்துச்சா ஐயோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியந்து பார்த்து பேசும் பொருளா மாறினது அப்படின்னு பார்த்தா அண்ணாமலையினுடைய அந்த ஒரு என்ட்ரி தான். அந்த நேரத்துல தொண்டர்கள்ல இருந்து, நிர்வாகிகள்ல இருந்து, தலைவர்கள்ல இருந்து, ஈவன் BL சந்தோஷ் கூட இதை பார்த்திருந்தாரு அப்படின்னா செம்மையா ஐயோ என்னப்பா இவரு, நம்மளாம் வந்தோம் இந்த அளவுக்கு யாருமே வரவேற்கலையா அப்படின்னு தோணி இருக்கும். அந்த அளவுக்கு மாசான ஒரு வரவேற்பு ஷோரா தெரிஞ்சிருக்கும். டு பி ஹானஸ்ட், எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ லீடர்ஸ் இருக்கும் போது அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி பவர், ஒரு தனி மவுஸ் இருக்கு அப்படின்னா காரணம் அவருடைய ஹானஸ்ட். அதை அப்சல்யூட்லி எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? ஸோ திமுகவுக்கு பிரதான ஒரு எதிர்கட்சி அப்படின்னா அது அதிமுக அப்படின்னு சொல்றதை விட பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு தூக்கி நின்று பேசப்பட்ட ஒரு கேரக்டர்னா அது அண்ணாமலை அவர்கள் தான். ஸோ அண்ணாமலை உண்மையாவே சூப்பரான லீடர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அஃப்கோர்ஸ் நீங்களும் அதை நம்புறீங்க அப்படின்னா அண்ணாமலை சூப்பர் லீடர் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எவ்வளவு பேர் அவர் ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். ஸோ கமலாயத்துக்குள்ள இவர் ஒரு 4 மாதத்திற்கு அப்புறம் இப்பதான் என்ட்ரி கொடுக்குறாரு. இது 4 மாசம் என்ன, 1 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு உள்ள வர மாதிரி அவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம், அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஸோ இவர் எப்பவுமே உள்ள வருவாரு அப்படிங்கும் போது பொதுவாகவே இவர் பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லைனை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவருடைய ஒரு ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது வெள்ளையர்னு வெள்ளை சட்டை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை. அண்ட் ஏதாவது ஒரு போராட்டத்திற்கு போறாரு அப்படிங்கும் போது அவரே கருப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு போனது, இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவருடைய அப்பியரன்ஸா பார்த்திருக்கோம். பட் இன்னைக்கு அப்படின்னும் போது ஒரு டார்க் ப்ளூ கலர்ல ஒரு அப்பியரன்ஸ்ல வராரு. ஸோ ஒரு கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு வியப்பா இருந்துச்சு, இது அண்ணாமலை தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கூட்டத்துல தனியா தெரியும் வகையில அண்ணாமலை அவர்களுடைய ட்ரெஸ் கோட்னுடைய சேஞ்ச் என்ன அப்படிங்கிறது மேபி பின்னாடி அவர் சொல்லுவாரா இருக்கும். சோ அந்த ஒரு கலர் டோன்ல அவர் வந்திருந்தாரு. பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களான ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் உட்கொண்டு நிறைய பேர் அதுல கலந்துக்கிட்டாங்க. ஸோ BL சந்தோஷ் திடுதப்புன்னு எந்தவித ஒரு ப்ரீ பிளான் எதுவுமே இல்லாம BL சந்தோஷ் அவர்கள் பாஜகவில் நான் எல்லாரையும் மீட் பண்ணணும், ஸோ எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அண்ணாமலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எப்படின்னா இவர் டெல்லி விசிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அதை பார்த்திருந்தீங்க கூட. டெல்லிக்கு போன அண்ணாமலை அவர்கள் NH தொடர்பா விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத அங்க இருக்கிற தலைமைகள் எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு, எடுத்து பேசுறாரு. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற முக்கிய தலைவர்களை மீட் பண்ணி அங்க தமிழகத்துல பாஜகவினுடைய வளர்ச்சி பாதை எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம இப்போ எலெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய நீட்ஸ் என்ன, திமுகவினுடைய ஸ்டேட் என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் திமுகவளுடைய ஃபுல் டேட்டா ஹிஸ்டரியும் அவன் என்ன பண்றாரு, அண்ணாமலை அவர்கள் கொண்டு போயிட்டு அங்க சேர்க்கிறாரு. அதன் அடிப்படையில இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் நம்ம கட்சியை விட்டு வெளியே போயிடுறதுக்கு முன்னாடி OPS கூப்பிட்டு பேச வேண்டிய ஒரு கட்டாயம், கடமை நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மாநில தலைவரான நயினார் அவர்கள் மேலேயும் இது பழைய சுமையா இருக்கு. இது எல்லாத்தையுமே மாறுபடுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய தலைமை யாராவது OPS பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும். தென் மாவட்டங்கள்ல முக்கியமான இடங்கள் எல்லாத்துலயுமே இவருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் டிடிவி தினகரன், OPS இவங்களுக்குலாம் ஒரு பெரிய பங்கு இருக்கு, நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவா பாஜக இருந்தாங்களோ என்னவோ அண்ணாமலை அவர்களுடைய பங்கு மிக அதிக அளவு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி போய் இந்த நியூஸா போன காரணத்தினாலதான் இப்போ இவரை போயிட்டு உடனே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்து BL சந்தோஷ் அவர்கள் என்ன பண்றாரு, இங்க வருகை தராரு. சென்னையில கமலாயத்துல இவங்களுடைய மீட்டிங்ஸ் நடக்குது. OPS பார்க்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்மளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு, பாஜகவினுடைய வளர்ச்சி தமிழகத்துல அப்படிங்கிறதையும் தெளிவுபட தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் வந்திருக்காரு. சோ மாநில அமைப்பு செயற்பாட்டு பயிற்சி முகாம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இவங்க பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் என்ன பண்ணணும், நம்மளுடைய விஷன் என்ன, நம்ம இந்த எலெக்ஷன் கேம்பெயின் எப்படி பண்ணணும், இன்னும் நிறைய இடங்கள்ல நம்ம சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கான தொகுதிகளை நம்ம வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான அனைத்து விதமான ஒரு விஷயங்களையும் பாத்தீங்க அப்படின்னா அவரு இவங்களுக்குள்ள பேசுறாரு, சொல்லி கொடுக்குறாரு. ஸோ BL சந்தோஷ் அப்படிங்கிறவரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன்.
அண்ணாமலையினுடைய வாழ்க்கையில. சோ இவர் வந்து கரெக்டான ஒரு பர்சனா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அவர் இந்த அரசியல் களத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுல மிக அதிகமான பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா BL சந்தோஷ் அவர்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சோ அண்ணாமலை அங்கவே ஏதாவது ஒண்ணு பெரிய ஹிஸ்டரி படைப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்த இந்த ஒரு சூழல்ல எனக்கு தமிழக அரசியல் மேலதான் மிகுந்த ஆர்வம். நான் போயிட்டு திமுகவை வீழ்த்தணும், எனக்கு அதுதான் ஒரு பெரிய ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்க இருந்து மூவ் ஆன் பண்ணி தமிழக அரசியலுக்குள்ள கால் பதிக்கிறாரு. கொஞ்ச நாட்கள்ல இவருக்கு மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வருது. அண்ட் இந்த பொறுப்பு அதிமுக கூட்டணி வந்த பின் பறிக்கப்படுது. சரி, இந்த அளவுக்கு ரொம்ப பேச வேணாம். பட் தேர்தல்ல 50 தொகுதிகள்ல நான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஷார்ட்டா கேட்க போறாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். சோ அதிமுக கிட்ட பாஜக இவ்வளோ சீட்ஸ் வேணும், இவ்வளவு தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதுல அதிமுகவினுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க அதிக அளவுல அழுத்தமாவும் இருக்கு. சோ அண்ணாமலை அவர்கள் ஒரு தொகுதியில போட்டியிடணும் அப்படிங்கிறது மக்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருடைய ஒரு மிகுந்த ஆசையா இருக்கும் பட்சத்தில் அவர் போட்டியிட மறுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ரொம்ப வாய்ப்புகள் குறைவுதான். கண்டிப்பா ஷார்ட்டா தலைமை இவரை வந்து மிஸ் பண்ணாது. ஒரு தொகுதியில நிக்க வைக்க தான் போறாங்க. அந்த இடத்துல அவருடைய பெரும்பான்மை என்ன அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணதான் போறாரு. சோ ஒரு 3% இருந்துச்சு தமிழகத்துல பாஜகவினுடைய வளர்ச்சி. இன்றைய தேதியில 11% உயர்ந்திருக்கு அப்படின்னா முக்கியமான ஒரே ஒரு காரணம் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஈவன் எல்லா தலைவர்களும் எக்ஸப்ட் பண்ணுவாங்க. சோ நிறைய பேர் கமலாயத்துல இவரோட என்ட்ரியை பத்தி நீங்க பேசிய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் மனசு கொஞ்சம் குளிர்ந்திருக்கும். அங்க நடந்த ஒரு ஈவெண்ட் அதெல்லாம் ஹாப்பியா பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ இதுதான் முழுக்க முழுக்க கமலாயத்துல நடந்துச்சு. அண்ட் இதை தாண்டி இன்னும் அரசியல் அமைப்புகள்ல இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோமா? சோ பொதுவாவே விசிக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் திருமாவளவன் அவர்கள் பேசுவாரு, நிறைய விஷயங்கள் பேசுவாரு. சர்ச்சைக்குரிய விஷயமா அது சடார் புடார்னு மாறிடும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சோ அவர்கள் ரீசெண்டா பயங்கரமான ஒரு சர்ச்சையில சிக்கினாரு விபூதி விஷயம், கரெக்டா? சோ அதுக்கு அடுத்தபடியா இவங்க வந்து எப்பவுமே எதிர்கட்சி ஆளும் கட்சி அப்படின்னு மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ணிக்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனா திருமாவளவன் அவர்கள் இப்ப சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் முக்கியமா அதிமுகவுல இருந்து வருது பாருங்களேன், வேற மாதிரி வருது. சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசுற மாதிரியும் எம்ஜிஆரை கொஞ்சம் குறைச்சு பேசணும் அப்படிங்கிற மாதிரியும் இவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. லைக் அவர் சொல்றது நம்மளுடைய திராவிட இயக்கத்துக்குள்ள ஒரு அரசியல் பாணியில பார்ப்பன பெண்ணை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வழியை மாத்திடுறாரு. லைக் அவர் சொல்றது யாரு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்கள முதலமைச்சர் ஆக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மாவை மட்டும்தான் அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு விமர்சனம் பண்ண காரணத்தினால திருமாவளவனை எதிர்த்து எக்கச்சக்க பேர் கண்ணம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அதிமுகவினுடைய பொதுச் செயலரான பழனிசாமி அவர்கள் சொல்ற ஒரு விஷயம், எம்ஜிஆரை பத்தி நீங்க ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அரசியல் வாழ்க்கையில நீங்க இருக்கவே முடியாது, அதை நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் எல்லாம் கொடுத்திருக்காரு. சோ எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, எம்ஜிஆரை பத்தி நீங்க எப்படி பேசுவீங்க, எம்ஜிஆரை பத்தி நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஐயோ நம்ம திரும்பவும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு விடுற நேரத்துல திமுகவினர் என்ன பண்றாங்கன்னா, ஆமா நாங்க அப்படிதான் பேசுவோம், இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடிவிங்க என்ன பண்ணுது, ரொம்ப மிக அதிக அளவுல இந்த ஒரு கருத்தை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இது திருமாவளவன் அவர்களை தாக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சும் அதிமுகவை கொஞ்சம் டம்ப் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால இவங்க இது பயங்கர அளவுல பரப்புறாங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய இஷ்யூவா மாறி கொஞ்சம் சைலண்ட் ஆகுற இந்த ஒரு டைம்ல எங்க சார் இருந்த நீ அப்படின்னு தேடுற மாதிரி நீ ஏன்பா பேசுன அப்படின்னு சொல்லி திருமாவளவன் மண்டையிலையும் மனசுலயும் அடிச்சுக்கிற மாதிரி வன்னியரசு அவர்கள் பேசுறாரு. சோ எம்ஜிஆருக்கு சினிமா பேக்ரவுண்டை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் அரசியல்ல இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் சினிமா பேக்ரவுண்ட் மட்டும்தான். கோட்பாடு பின்னணி அப்படிங்கிறது சுத்தமா அவருக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசினதுல என்ன தவறுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப பொதுச் செயலாளர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் எப்படி திருமாவளவன் அவர்களை காணாம போயிடுவார் அரசியல் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லலாம், இதுக்கு நாங்க கண்டனம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா வன்னியரசு பொழந்து கட்டியிருக்காரு. சோ இவர் பேசினதுக்கு அப்புறம் திரும்பவும் எப்படி இருக்கும், அதிமுக பொங்கி எழ ஆரம்பிச்சிருச்சு. சோ கடந்த 1962 வருஷத்துல
கருணாநிதிக்காக எம்ஜிஆர் அவர்கள் நிறைய கேம்பெயின்ஸ் ஊரா பண்ணியிருக்காரு. சோ அந்த ஒரு நேரத்துல அண்ணாதுரை அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, தம்பி எம்ஜிஆருடைய முகத்தை பார்த்தாவே ஓட்டுகள் குவி ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு, என்னுடைய ஒரு முதலமைச்சர் பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பா எம்ஜிஆர் தான் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அவர் இல்ல அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி முதலமைச்சர் பதவியே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்கிறாராமா. சோ கருணாநிதி அவர்களே இதை வந்து பெருமிதமா சொல்லும் நேரத்துல திமுகவிற்காக எம்ஜிஆர் அவர்கள் உழைச்சிருக்காரு, கேம்பெயின்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் இப்போ இவர மறந்துட்டீங்களா, எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா, நன்றி இல்லையான்னு சொல்ற வகையில அதிமுக இப்ப அவ்வளவு கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் திரும்பவும் இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா 1971 வருடம் தேர்தல் ஒண்ணு நடக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவா எம்ஜிஆர் ஒரு கேம்பெயின் பண்றாரு. சோ இது வரைக்கும் திமுக பார்க்காத அளவுக்கு மகா வெற்றி, மாபெரும் வெற்றி, யோசிக்கவே முடியாத அளவுக்கு, இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு 209 தொகுதிகள்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. இத்தனை தொகுதிகள்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னா முக்கிய காரணம் எம்ஜிஆர் அவர்கள் அங்க கேம்பெயின் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நம்மளுக்கு இவ்வளவு பவர் இருக்கே, அப்ப நம்மளே தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் எம்ஜிஆருக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரு மாஸ்ல போயிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி 1971ல 2009 தொகுதிகள்ல ஜெயிச்ச திமுக என்ன பண்றாங்க, 1977ல வெறும் 47 தொகுதிகள் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. 1980ல வெறும் 37 தொகுதிகள்ல மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1984ல 24 தொகுதிகள்ல மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. சோ நீயா நானா அப்படின்னு வரும்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதிக்காக நின்னாரு. பட் நான் தனிச்சு போறேன் அப்படின்னு சொல்லும் போது மொத்தமா அவருடைய முகம் என்ன ஆகுது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு மொத்த முகமும் எம்ஜிஆருடையது அந்த பக்கம் போயிடுது. ஒரு ஓட்டும் இந்த பக்கம் சதுரிடுது. சோ இவருடைய முகத்தை காமிச்சு வாங்கின ஓட்டுகள் மொத்தமா இங்க போனதுனால இவங்களுடைய கட்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இவருடைய மவுஸ் எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய கட்சிகளை வளர்த்தாங்க. சோ எல்லாமே உள்ள இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருந்ததை எப்படியெல்லாம் மாத்தி விட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லும் வகையில தான் விஷயங்கள் எல்லாமே துடிச்சிட்டு இருக்கு. சோ திருமாவளவன் அவர்களை எப்படி செஞ்சுட்டு இருப்பாங்கன்றத நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், நெக்ஸ்ட் ஒரு 3வது விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது, இப்போ கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியாக்குள்ள அதிகமா முன்னாடியை விட இப்ப ரொம்ப அதிக அளவுல இருக்கு. சோ அந்த வகையில பெங்களூர்ல மொத்தம் 3 வந்தே பாரத் ட்ரெயினை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காரா. சோ இந்த திட்டத்தின்படி காஷ்மீர்ல கத்தாரா அப்படிங்கிற இந்த ஒரு பகுதியில இருந்து பஞ்சாப்க்கு ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரியான வந்தே பாரத் ட்ரெயின் இருக்கான். அண்ட் எல்லோ லைன் மெட்ரோ அப்படின்னு சொல்லப்படுற ஓட்டுநர் இல்லாத ரயில் சேவைகள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். நல்ல வளர்ச்சியை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாருன்றதும் கூடுதலா எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. அண்ட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க 10வது நாளா போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அரசு சார்புல இல்ல பாதி பேர்கிட்ட நாங்க பேசி ரெக்கவர் பண்ணி அவங்களுடைய ஒர்க்குக்கு வந்து பேக் டு ஃபார்ம் அமுச்சு வச்சுட்டோம், பேசுற அளவுக்கு பெருசா ஒன்னும் இஷ்யூ இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா 7வது கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு தான் தூய்மை பணியாளர்கள் ஒருத்தவங்களும் சொல்றாங்க. எங்களுடைய ஆட்கள் யாரும் வேலைக்கு போல அப்படின்னுமே சொல்றாங்க. சென்னை போன்ற ரொம்ப முக்கியமான இடங்கள்ல குப்பை கிடங்குகள் அவ்வளவு கோபுரமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் டெல்லி போன அண்ணாமலை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் கமலாயத்துல அவருடைய என்ட்ரியை பத்தி சொல்லிட்டேன். சோ அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் பேச வைக்கணும், சேர்த்து வைக்கணும் என்டிஏ கூட்டணிக்குள்ள அப்படின்னு நினைக்கிற விஷயத்த பத்தி சொல்லிட்டேன். திருமாவளவன் அவர்களை பத்தி சொல்லிட்டேன். என் எல்லா விஷயமும் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது புட்டு உங்களுக்கு வச்சுட்டேன். நீங்க என்ன கமெண்ட் பாக்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்க பேசணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிகழ்கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.